இன்று சட்டசபையில் விவாதத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு தனது விருத்தாசல சட்டமன்ற தொகுதி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்ததோடு தமிழகத்தின் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கர்நாடக வனத்துறையினரால் கொல்லப்பட்ட 3 தமிழர்கள் மற்றும் தொடரும் லாக்அப், கொலை போன்றவற்றை சுட்டிக்காட்டி பேசியவர் குழந்தைகளுக்கு மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் கொடுமைகளை பற்றி பேசும் பொழுது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராகவும் கலங்கிய முகத்துடன் பேசியது அவரின் ஒட்டுமொத்த பெண்களின் வலியை உணர்ந்த அவரின் தாயுள்ளத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் ஒருவரை மாறி மாறி குறை கூறிக்கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருக்கும் வேளையில் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக சட்டசபையில் குரல் எழுப்பும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தியின் செயல்பாடு பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களை பெற்ற தந்தைகளுக்கும் ஒரு நம்பிக்கையாக தெரிகிறார் என்பதை மக்கள் அவரை கொண்டாடுவதில் இருந்தே புரிந்து கொள்ளலாம். இந்த அவையில் அதை நாம் பேசணும். இந்த கடந்த 4-5 நாட்களாக திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை போல ஒரு 10 இடங்களிலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்தா 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பெண் குழந்தைகள். இது எந்த அளவு இது ஒரு கலாச்சார சீர்கழிவு என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இதுக்கு எல்லாமே மாணவர்கள் கொலை, பாலியல் வன்கொடுமை, அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான ரூட் காஸ் என்னன்னா போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் தான். இது தவிர வேற ஒண்ணு இல்ல. யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறாங்களோ மனிதனில் இருந்து மிருகமா மாறிடுறாங்க. அந்த மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது. தாய்க்கும் தாரத்துக்கும் எவன் ஒருவருக்கு வித்தியாசம் தெரியலையோ அவங்க தான் இன்னைக்கு 4 வயசு, 2 வயசு, 9 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதை இங்க சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. பெண்களாக அத்தனை பேர் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சுட்டி காட்டணும். திண்டுக்கல்ல தன் பேத்தியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை பல்வேறு வாட்டி அந்த அம்மா எச்சரிச்சும் அந்த ஆள் திருந்தல. அந்த அம்மா இங்க வச்சிருந்த ஒரு அரிவாள் எடுத்துட்டு போய் வெட்டினாங்க. அந்த அம்மா தான் வீர நாச்சியார், வேலூர் நாச்சியாராக நான் பாக்குறேன். எங்களோட கெத்து அந்நியா